Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி பார்க்க போறோம். இது வந்து ஆப்பத்தோடையும் இடியாப்பத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா இந்த முட்டைக்கறியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலயே நமக்கு இந்த முட்டைக்கறி வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கறி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய் 3 கிராம்பு வந்து சேர்த்து நல்லா பொரிய விட்ட பிறகு ஒரு 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நல்லா உதிர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக வெங்காயம் வந்து உதிர்த்து சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இந்த எண்ணெயில் இது நல்லா ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் நான் 5 வந்து சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டான காரம் இருக்கும். உங்களுக்கு கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் வந்து தக்காளி வந்து சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் ஒரு பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். புளிப்பில்லாத தக்காளியாக ஒரு பாதி தக்காளி வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறேன். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாகவும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது பால். இது நம்ம முதல் பால் நல்லா திக்காக எடுப்போம் இல்லையா, அடுத்தது எடுக்கிற பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி பால் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் இதில். சேர்த்துட்டு இது நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம வந்து முதல் பாலை வந்து சேர்க்க போகிறோம். முதல் எடுத்துருப்போம் இல்லையா, நல்லா திக்கான தேங்காய் பால், அது வந்து 1 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கோகனட் மில்க் பவுடரில் கூட இந்த பால் வந்து எடுத்து போட்டுக்கலாம். நம்ம தண்ணியாக கலந்து ஃபஸ்ட் பாலுக்கு தண்ணியாகவும் அதுக்கப்புறமா திக்காக வந்து அதை மிக்ஸ் பண்ணி 2வது பால் சேர்க்கும் போது திக்கான தேங்காய் பாலும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். தேங்காயில் அரைச்சி எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பால் பவுடர்லேயும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்போது இந்த 2வது பால் சேர்த்த பிறகு ரொம்ப இதை கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக இதில் வேக வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 முட்டை அளவுக்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ ரொம்ப கொதிக்காமல் இதை கரெக்டாக இந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ முட்டை சேர்த்த பிறகு மெதுவாக இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கரம் மசாலா ரொம்ப வந்து குழம்புல வந்து கரையணும் அப்படின்ட்டுல, லேசாக இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கனாலே போதும். இப்போது நம்மளுக்கு முட்டைக்கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. முட்டைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி சூடான ஆப்பத்தோடு வந்து சர்வ் பண்ண
போகிறேன். நீங்கள் வந்து இடியாப்பம் ஆப்பம் எது பண்ணாலும் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.